சூப்பர்னோவா எனப்படும் நட்சத்திர வெடிப்புகள் பூமியில் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. காஸ்மிக் கதிர்களின் தாக்கம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு அருகில் நிகழ்ந்த நட்சத்திர வெடிப்புகளால் உருவான காஸ்மிக் கதிர்கள், காஸ்மிக் ரேஸ், பூமியின் வளிமண்டலத்தை தாக்கின. இது வளிமண்டலத்தில் அயனியாக்கத்தை, அயோனைசேஷன், ஏற்படுத்தி மின்னல் மற்றும் இடி மின்னல் உருவாக காரணமாக அமைந்தது. காடுகளும் புல்வெளிகளும். இந்த மின்னல்களால் காடுகளில் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்பட்டன. இதன் விளைவாக அடர்ந்த காடுகள் அழிந்து பரந்த புல்வெளிகள், சவன்னாஸ், உருவாயின. இது ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்களின் முன்னோடிகளான ஹோமினின்ஸ் மரங்களில் இருந்து இறங்கி தரைக்கு வர ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. நிமிர்ந்து நடக்கும் பரிணாமம். புல்வெளிகளில் வேட்டையாடிகளிடம் இருந்து தப்பிக்கவும், தூரத்தில் இருப்பவற்றை பார்க்கவும் மனிதர்கள் 2 கால்களால் நிமிர்ந்து நடக்கப் பழகினர். இதுவே மனித பரிணாமத்தின் மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. மரபணு மாற்றம். மியூட்டேஷன். சோகஸ்மெலி நட்சத்திர வெடிப்பிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள் உயிரினங்களின் DNA அமைப்பில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தி புதிய வகை உயிரினங்கள் தோன்றவும் அல்லது ஏற்கனவே உள்ளவை மேம்படவும் வழிவகுத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. தனிமங்களின் உருவாக்கம். உண்மையில் நம் உடலில் உள்ள இரும்பு, கால்சியம் போன்ற தாதுக்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறிய போது உருவானவையே. அதனால்தான் நாம் அனைவரும் நட்சத்திரத் துகள்கள், ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த ஆய்வுகள் விண்வெளியில் நடக்கும் மாற்றங்கள் பூமியில் உள்ள மிகச்சிறிய உயிரினங்களின் வாழ்வையும் தீர்மானிக்கின்றன என்பதை உணர்த்துகின்றன.